திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவுடைய ஹெட் ஆஃபீஸ் அமித்ஷா வீடுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அதிமுகவை பற்றி பேச என்ன அருகதை இருக்குது? கருணாநிதி அவர்கள் திமுகவுடைய தலைவராக இருக்கும்போது காங்கிரஸுக்கு 63 சீட்டு கொடுத்தாங்க. 63 சீட்டு கொடுத்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா 63 நாயன்மார்கள்னு சொல்லியிருப்பாரு. அப்படி திமுகவே ஒரு கத்துரிமை கட்சியாக செயல்பட்டு இருக்கு. இவங்க அஇஅதிமுகவை பார்த்து எப்படி இப்படி பேச முடியுது? இது மட்டும் இல்லை, மோடி அவர்கள் தமிழ்நாட்டு விசிட் வரும்பொழுது வெள்ளை கொடை பிடித்தார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக வெள்ளை கொடை பார்த்தது அப்போதுதான். அது மட்டும் இல்லை, ராஜ்நாத் சிங்கை வைத்து கருணாநிதி உருவம் பிடித்த காயினை வெளியிடுறாங்க. வெங்கையா நாயுடு கூப்பிட்டு வந்து கருணாநிதியோட சிலையை திறக்கிறாங்க. ஆனால் இவங்க பிஜேபிக்கு எதிரானவர்கள்னு ஒரு பிம்பத்தை மட்டும் மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணிட்டே வராங்க. இது மட்டும் இல்லை, நிதி ஆயோக் மீட்டிங் இத்தனை வருஷமாக போகாத முதல்வர்கள் இந்த வருஷம் மட்டும் நிதி ஆயோக் மீட்டிங் போயிருந்தாரு. எதற்காகனா அவங்க மகன் மேலே சிபிஐ ரைடு வந்துருமோ என்ற அச்சத்தால் போயிட்டு வந்துட்டாரு. அப்போ மக்கள் நாம தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும், திமுக என்பது ஒரு கொத்தடிமை இயக்கம். அந்த கொத்தடிமை இயக்கம் எப்போ செயல்படுனா தனக்கும் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எதனா பிரச்சனை வரும்போது மட்டும்தான் செயல்படுமே தவிர மாநில உரிமைக்காக இந்த இயக்கம் செயல்படாதுன்ட்டு 2026 பார்த்து வாக்களிப்போம். நன்றி.